ஸோ பிக் பாஸ் வந்து எல்லாரையும் கிளம்ப சொல்லிட்டாரு. எல்லாரும் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. உடனே பிக் பாஸ் 5 மினிட்ஸ் பிக் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு 3 கெஸ்ட்டும் கேட்பாங்க. ஏன்னா அவங்க இருந்த வீடில் அவங்களுக்கு சில சென்டிமெண்ட்ஸ் இருக்கும்ல, சொல்லிட்டு எல்லாரும் அட்வைஸ் பண்ணுறாங்க. மஞ்சரி அவங்களுக்கு தெரிஞ்ச அட்வைஸ் பண்ணுறாங்க, பிரியங்கா அவங்களுக்கு தெரிஞ்ச அட்வைஸ் பண்ணுறாங்க. அப்புறம் நீங்கள் தனித்தன்மையாக தெரியணும், வெளியே போனால் இனிமேல் நீங்கள் ரொம்ப ஃபேமஸ் ஆவீங்க, அந்த மாதிரி ஜென்ரலைஸ்ட் அட்வைசஸ் பண்ணுறாங்க. பண்ணதுக்கப்புறமா தீபக் அண்ணா வந்து ஃபயர் மூமெண்ட் தான். அவர் வந்த உடனே சொல்கிறாரு, டேய் ஷோ வந்து குழந்தைங்கள்லாம் பார்த்துட்ருக்காங்க, அது உங்கள் மைண்டில் இருக்கணும், எல்லா குழந்தைங்களும் பார்த்துட்ருக்காங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க, இதை விட சொல்ல முடியாது, அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கோங்க, லிட்டரலாக டபுள் மீனிங் பேசாதீங்க, எல்லோரும் பார்த்துட்ருக்காங்க, கிட்ஸ் பார்க்குற ஷோ அதை மைண்டில் வச்சுக்கோங்கிறத அவ்வளோ அழகாக க்யூட்டாக அட்வைஸ் பண்ணுறாரு. அப்புறம் இது வந்து ஜென்ரலாக சொல்கிறாரு. திருப்பி பார்வதி கை பிடிச்சிட்டு திருப்பி அட்வைஸ் பண்ணுறாரு, நீங்கள் பார்த்துக்கோங்க. உடனே பார்வதி சொல்கிறாங்க, நீங்கள் எங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி எங்களுக்கெல்லாம் இவ்வளோ இன்புட் கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது, இவ்வளோ பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னோடனே திரும்பவும் அட்வைஸ் பண்ணுறாரு. இந்த மாதிரி ஷோ வந்து எல்லாருமே பார்க்குறாங்க, உங்களுக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, நம்ம வந்து கிட்ஸும் பார்க்குறாங்கங்கும்போது அது தெரிஞ்ச மாதிரி தான், அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளும் நடந்துக்கணும், நம்மளோட பிஹேவியரும் அதே மாதிரி தான் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாரு. பார்வதிக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சு, கமர்தீனுக்கு புரிஞ்சுதா இல்லையான்னு எனக்கு சத்தியமாக தெரியல. அவர் அப்படியே பேசாமல் நிற்கிறாரு. அதுக்கப்புறமா திருப்பி கமர்தீன் கிட்ட சொல்கிறாரு, டேய் ஏதாச்சும் ஒன்று கற்பனை பண்ணாத, நடந்துச்சா நடக்கலையான்னு தெளிவாக இருக்கணும், ஒன்று நடந்துச்சா நடக்கலையாங்கிறது தெளிவாக இருக்கணும். அப்போது தீபக் அண்ணாக்கு தெரியுது கமர்தீன் வந்து பொய் சொல்லலை, கன்ஃபியூஸ் ஆகிட்டு ஏதோ வளர்றாருங்கிறது தீபக் அண்ணாக்கு தெரியுது. ஸோ நம்ம நினைக்கிறது தான் அவரும் நினைக்கிறாரு. உடனே அவர் சொல்கிறார், எதாச்சும் ஒன்று நடந்துச்சா நடக்கலையா அப்படி அசம்ஷனில் ஓடக்கூடாது, கிளியராக தெளிவாக இருக்கணும், அது நடந்துச்சா நடக்கலையான்னு அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறமா அவர் பெட்டி எடுத்து பேக் பண்ணும்போது சொல்கிறாரு, டே எனக்கு உன்கிட்ட தரதுக்கு எனக்கு எதுவுமே இல்லைடா அப்படின்னு சொல்லி கமர்தீன் கிட்ட சொல்கிறாரு. சொன்னோடனே கமர்தீன் சொல்கிறாரு, ஆனால் நீங்கள் எனக்கு நிறைய இன்புட்ஸ் கொடுத்துருக்கீங்க, அதுவே ரொம்ப பெருசுண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கமர்தீன் பாட்டு போகிறாரு. ஸோ இதே மாதிரி அப்படியே செஞ்சுக்கிறதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.